வணக்கம். தாவேகாவோட அமைச்சரவை அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு வார காலத்தை நெருங்கிற வேளையில இப்பதான் யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா என்னென்ன துறைகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 9 அமைச்சர்கள், அதுல ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் போன்றவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் இன்னும் மதுவிலக்கு, அறநிலையத்துறை, உயர்கல்வித்துறை, அப்புறம் பால்வளத்துறை, மீன்வளத்துறை, போக்குவரத்துறை போன்ற இலாக்காக்கள் யார்கிட்ட கொடுக்கப்பட போகுது அப்படின்னு தெரியல. இப்ப 9 அமைச்சர்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அமைச்சரவை விரிவாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அமைச்சரவை விரிவாக்கம்னா யார அமைச்சர்களை சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆச்சரியாத்துல பங்கு அப்படிங்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்பே வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஆனா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல. இப்ப வெற்றி பெற்றிருப்பதால காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக தாவேகாவோட சேர்ந்திருக்கு. வரக்கூடிய மக்களவை தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தல்களில் நாங்க சேர்ந்து சந்திக்க போறோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சிருச்சு. அதே சமயத்துல தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா அதெல்லாம் இன்னும் நிலைப்பாட்டை அறிவிக்கல. தாவேகாவோட கூட்டணிக்கு போறதா, தாவேகாவோட அமைச்சரை பகிர்ந்து கொள்றதா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கு. இதுல இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சரவையில பங்கேற்க மாட்டாங்க, வெளிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு போய் அமைச்சரவையில போய் பங்கேற்கலாமா அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்கு. நாங்க உயர்நிலை கூட்டத்தை கூட்டி அதுல முடிவெடுத்து நாங்க அறிவிப்போம் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காப்புல. அப்ப அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். அதுல அதிகபட்சமாக இந்த பக்கம் விசிகா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் அமைச்சரவையில சேர்க்கப்படலாம். இது மட்டுமில்லாது இந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஆதரவு கொடுத்த அதிமுகவை சேர்ந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற ஆட்கள் அவங்களும் தாவேகாவோட அமைச்சரவைக்குள்ள வரலாம் என்பதற்கான அதற்கான முகாந்திரம் இருக்கு. இதுல என்ன விஜய் துரோகம் பண்றாரு அப்படின்னா, இதே விஜய் திமுக கூட்டணிய கல்லாப்பட்டி கூட்டணின்னு இங்க ஆச்சரியாரத்துல விஜய் உட்கார்ந்துருக்காரு. அந்த கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு முதலமைச்சரா உட்கார்றது காரணமே அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள். அப்புறம் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னார். ஜெயலலிதாமையார் ஊழல் வழக்குல சிறைக்கு போனவங்க, நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி. ஆனா ஜெயலலிதாவை எந்த இடத்தையும் விஜய் ஊழல் குற்றவாளி, ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாடி அப்படின்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை அவர் ஊழல் சக்தி அப்படிங்கிறாப்புல. அந்த ஊழல் சக்தியில அங்கமா இருந்த வேலுமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் போன்றவங்க ஆதரவு தர்றதா வந்தப்ப எனக்கு உங்களோட தயவு தேவையில்லை, உங்களோட ஆதரவு தேவையில்லை அப்படின்னு அறிவிக்கல. அவங்கள உள்வாங்கி கொண்டார். இப்ப அதிமுகவுல ஒரு பகுதி, ஒரு பங்கை அப்படியே உடைச்சு கொண்டாந்து தாவேகாவுக்கான ஆதரவா உருவாக்கியிருக்காங்க. என்ன கேள்வினா, ஊழல் சக்தி என்று சொல்லிவிட்டு அதிமுகவை சேர்ந்து அதுவும் வேலுமணி மேல எல்லாம் பல ஊழல் வழக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு வேலுமணி மேல நிலுவையில் இருக்கு. விஜயபாஸ்கரை பத்தி சொல்லவே தேவையில்லை. குட்கா வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, அதுவும் நிலுவையில் இருக்கு. இப்படி ஊழல் பெருச்சாரிகள், ஊழல்ல ஊறி திளைச்சவங்க அவங்க எல்லாம் தாவேகாவோட அமைச்சரவையை அலங்கரித்தால் நாங்க தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகாவோட கதி என்னவாகும்? நீங்க தூய சக்தி இல்லை, அது நல்லா தெரியும். ஆனா ஒரு வெளி பூச்சு, ஒரு முலாம் பூசுறாங்க நாங்க தூய சக்தி அப்படின்ட்டு. இப்ப விஜயபாஸ்கரும் வேலுமணி உள்ள வந்தா அந்த முலாம் பூசுறீங்கல்ல, ஒரு வேஷம் போடுறீங்கல்ல தூய சக்தின்னு, இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி வேஷம் போடுவீங்க? அதே போல டிடிவி தினகரனோட சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியை சேர்ந்த காமராஜ், டிடிவி தினகரன் கட்சியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் காமராஜ்னு. நியாயமா நீங்க போய் டிடிவி தினகரன்ட்ட போய் ஆதரவு கேட்டு அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவை பெற்றிருக்கலாம். ஆனா டிடிவி ஆதரவு வாங்காம அந்த காமராஜ் கிட்ட குதிரை பேரம் பேசி அவரை நைஸா உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இதுல இப்ப அவர் டிடிவி அந்த காமராஜை கட்சி விட்டு நீக்கிட்டாப்புல. அது குதிரை பேரம்னு வாத பிரதிவாதமாகி ஒரு ராத்திரி பொழுதுல
என்னோட சட்டமன்ற உறுப்பினரை காணும் அப்படின்னு பகீர்னு குண்டை தூக்கி டிடிவி தினகரன் போட திரும்ப 1 மணி நேரத்துக்குள்ள நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அந்த காமராஜ் போய் ஆளுநர் மாளிகையில் நிக்க, இதுக்கிடையில அவரே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு பாருங்க அப்படின்னு ஒரு காணொலியை தாவேக்கா தரப்புல வெளியிட, எப்படி பார்த்தாலும் அந்த காமராஜை உள்ள கொண்டு வர குதிரை பேரம் நடந்தது அப்பட்டமா வெளில புலப்பட்டிருக்கு. இப்படி அமமுகவே எப்படிப்பட்ட கட்சின்னு ஊருக்கு தெரியும், டிடிவி தினகரனே எப்படிப்பட்டவனு ஊருக்கு தெரியும். ஆர்கே நகர்ல திமுக அதிமுக வீழ்த்தி சுயேட்சையா போட்டிட்டு டிடிவி வெற்றி பெற்றார்னா, ஆர்கே நகர்ல தினகரனுக்கு மக்கள் செல்வாக்கு, அபரிமிதமான மக்கள் ஆதரவு அப்படின்னு பொருள்ல கொடுத்த காசு, கொடுத்த டோக்கன், அப்படி காசை வாரி இறைச்சி ஊழல் செஞ்சு ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றவர். அதே போல அவருக்கு இருக்கக்கூடிய பிம்பம் என்ன, மன்னார்குடி மாஃபியா அப்படிலாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட டிடிவி தினகரனே இது மாற்றம் இல்லை துர்நாற்றம் சொல்றாருன்னா, கரடியே காரி துப்பின கதையா டிடிவி தினகரனே ஊழல்ல ஊறி போனவர், அவரே ஊழல் பெருச்சாடி மாஃபியா அப்படின்னு பெயர் எடுத்தவர், அவரே ஒரு கட்சியை நோக்கி இது மாற்றம் இல்லை துர்நாற்றம் அப்படிங்கிறாருன்னா, அப்ப நம்ம தாவேக்காவோட லட்சணத்தை சொல்ல தேவையில்லை. இப்படி இந்த பக்கம் அதிமுகவை உடைச்சு குதிரை பேரம் பேசி அங்கிருந்து பதவி வெறி பிடித்த, பதவி ஆசை பிடித்த, அதிமுக எல்லாருக்குமே பதவி ஆசை பதவி வெறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல முதன்மையா இருப்பாங்க இல்ல, கை பரபரன்னு இருக்கும், அரிக்கும். ஊழல் செய்யாம, கொள்ளையடிக்காம, ஊரடிச்சு உடையில போடாம அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஆட்சியை இழந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சியிலையாவது போய் பங்கு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல, அவங்களை உள்ள கொண்டாந்து ஒரு ஆட்சியை விஜய் கொடுப்பாருன்னா இது எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கும்? அப்ப நீங்க குறைந்தபட்சம் சட்டப்படியாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும். ஆனா அவர்கிட்ட கேட்காம அவர் கட்சியை உடைச்சு அங்க காசை கொடுத்து குதிரை பேரம் பேசி ஆட்களை உள்ள கொண்டு வருவாங்கன்னா இது விஜய் செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டுல பார்க்காத காட்சி இந்த குதிரை பேரம், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து விலை பேசுறதெல்லாம் தமிழ்நாட்டுல நான் அறிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஒரு 15 வருஷமா அந்த அரசியல கவனிக்கிறேன். இந்த 15 ஆண்டுல அப்படி பார்த்தது இல்லை. கூவத்தூர் போன்ற கலையபுரங்கள் நடந்தா கூட இந்த காசை கொடுத்து இந்த குதிரை பேரம் பேசினாங்க, இங்கேருந்து அங்க மாறினாங்க, அங்கேருந்து இங்க மாறினாங்கிறத பெருசா கேள்விப்பட்டது இல்லை. ஆனா முதலா தூய சக்தின்னு சொல்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் அமமுகவிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாங்குது, அதிமுகவிலிருந்து 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் காசு கொடுத்து வாங்குதுன்னா, குறைந்தபட்சம் அதிமுக கிட்ட இல்ல அமமுக கிட்ட போய் அவங்க கிட்ட ஆதரவு கேட்கலாம். பெரும்பான்மை அமையல, நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதை கூட செய்யாம அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து வாங்குவாங்கன்னா இது விஜய் செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம் இல்லையா? அப்ப ஆட்சி அதிகாரத்துல இப்பதான் அமர்றீங்க, ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்து 1 வாரம் கூட முழுமையாகல. ஆனா அதுக்குள்ளேயே ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பெரிய ஊழலை செய்யறீங்கன்னா இந்த ஆட்சி எந்த திசையில போகுங்கிற அடிப்படையான கேள்வியை வைக்கிறேன். அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசி அமைச்சர்களை சேர்க்கிறது ஜனநாயக துரோகம்னா இதை விட கொடிய துரோகம் இருக்கு, இன துரோகம். அந்த துரோகத்தையும் விஜய் செய்தார். என்ன இன துரோகம் கேட்டீங்கன்னா, இது மே மாதம், இனப்படுகொலை மாதம். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற நாள் மே 16. தமிழ்நாடு வரலாற்றுல மே 16, மே 17, மே 18 இந்த நாட்களை மறக்க முடியாது. ஈழத்துல உச்சகட்ட போர் நடைபெற்ற நாட்கள், ஈழத்துல பேரழிவு நடைபெற்று முடிஞ்ச நாட்கள் மே 16, 17, 18 இந்த நாட்கள். இந்த மாதம் இனப்படுகொலை மாதம் என்று நம்ம அதை கடைபிடிச்சு வர்றோம். இந்த இனப்படுகொலை மாதத்துல ஈழத்துல மக்கள் கொன்றொழிக்கப்பட, அந்த போர் முற்று பெற, அங்கு போராடிய மகத்தான போராளிகள் அழித்தொழிப்பு செய்யப்பட, நமது தாய்நிலம் தரிசாக மாற்றப்பட, நமது கனவு நொறுக்கப்பட, நம் கண்முன்னே நம் இனம் சாக, எல்லாத்துக்கும் காரணம் அன்றைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு இவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஈழ நிலத்தை ஒண்ணுமில்லாம மாத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சி நம் இனத்தை அழித்து முடித்தது வன்மம் கொண்டு, வெறி கொண்டு. அன்னைக்கு இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்து, இலங்கை ஆண்ட ராஜபக்சே அரசுக்கு ஆயுதம் கொடுத்து, பணம் கொடுத்து, பன்னாட்டு அளவுல அனுசரிக்கை செஞ்சு ஆதரவு கூட்டமைப்பை உருவாக்கி
முழுக்க முழுக்க இந்த இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட காரணமாக இருந்தது அன்றைக்கு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தமிழ்நாட்டோட வரலாற்று பகைவன். அந்த காங்கிரஸ் கட்சியை என் இனத்தை நீ அழிச்ச, உன் கட்சியை தமிழர் தாயகத்துல இல்லாம அழிக்கிறேன் பாடுறான்னு அண்ணன் சீமானவர்கள் சபதமேற்று தமிழ்நாட்டில் காங்கிரஸ ஒண்ணும் இல்லாம ஒழிச்சாங்க. இப்ப திமுக தயவுல இல்ல தாவேக தயவுல ஒட்டுணியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏறக்குறைய செத்து போச்சு. 2011 சட்டமன்ற பொது தேர்தல் அன்னைக்கு மத்தியில காங்கிரஸ் கட்சி இருக்குது. அன்னைக்கு 2G வழக்கு திமுகவோட தலைமையில கத்தி போல தொங்குது. அந்த சமயத்துல இதே அண்ணா அறிவாலயத்துல தயாள அம்மாளை ஒரு தளத்துல உட்கார வச்சு சிபிஐ விசாரணை பண்ணுது. இன்னொரு தளத்துல திமுகவுக்கும் காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை. இந்த சிபிஐ ஒரு இடத்துல நெருக்கடி கொடுக்க, ஒரு தளத்துல நெருக்கடி கொடுக்க, இன்னொரு தளத்துல 63 இடங்களை தூக்கி வாரி கொடுத்தது காங்கிரஸ் கிட்ட, வாரி கொடுத்தது திமுக. 63 இடங்கள். அப்படி 63 இடங்கள்ல காங்கிரஸ் போட்டிட்டப்ப 2011 நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தான். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு கூட தமிழ்நாட்டு மக்களால முழுமையாக அன்னைக்கு அறியப்படல. 2011 காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஊடக வெளிச்சம் அன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய படை பலத்தை விட வலிமை குறைந்த படைதான் அன்னைக்கு ஆற்றல் குறைவு எல்லாம் இருந்தும் 2011 காங்கிரஸ் போட்டிட்ட 63 தொகுதிகளில் நான் பரப்புரை செஞ்சு காங்கிரஸை வீழ்த்துவேன் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சூளுரைத்து ஏறக்குறைய 58-59 தொகுதிக்கு போயிட்டாங்க. பரப்புரை செஞ்சு காங்கிரஸை வீழ்த்திட்டாங்க. அன்னைக்கு கரூர்ல போட்டிட்ட இதே ஜோதிமணி அண்ணன் சீமானுக்கு பகிரங்க கடிதம் அனுப்பினாங்க. என்னன்னா, அண்ணா என் தொகுதிக்கு வராதீங்கன்னா, நீங்க வந்தா நான் தோத்துருவேன்ட்டு. அப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு கரூருக்கு போய் பரப்புரை பண்ணாங்க. தங்கச்சி, நாம் இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ், நீ காங்கிரஸ் விட்டு வெளில நீ சுயேட்சையா கூட நில்லு, உன்னை வெள்ள வைக்க நான் பரப்புரை செய்யறேன்னாரு. அப்படி காங்கிரஸை முழுக்க முழுக்க எதிர்த்து பரப்புரை செஞ்சு தமிழர் தாயகத்துல அழிச்சது அண்ணன் சீமான். அந்த தேர்தல் முடிவுல 63 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. அதுல 4 இடங்கள் அண்ணன் சீமான் பரப்புரைக்கே போக முடியல, நேர பற்றாக்குறையால. அந்த சமயத்துல எதுக்கு 5 இடம் தமிழர்களுக்கு கொடுத்திருக்காங்க காங்கிரஸுங்கிறப்ப, காங்கிரஸுக்கு கொள்ளி வைக்க ஒரு ஆளு, பாடையை தூக்கிட்டு போக 4, அதுக்கு தான் 5 பேர் காங்கிரஸுக்கு தமிழர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி 63 இடங்களை வாங்கின காங்கிரஸை ஒரு 5 இடங்கள்ல சுருக்கினது, அந்த காங்கிரஸை அடிச்சு தமிழ்நாட்டில் ஓட விட்டது அண்ணன் சீமான். அதே போல 2013 மத்திய அமைச்சரை விட்டு நாங்க வெளியேறோம், திமுக கூட்டணியை விட்டு வெளியேறோம், காங்கிரஸோட கை ஈழ மக்களை கொன்ன ரத்த கரை படிஞ்ச கை, அந்த கையை நாங்க கை கொடுக்க மாட்டோம்னு காங்கிரஸை 2013 கைகழி விட்டது இதே திமுக. 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் அன்னைக்கு காங்கிரஸ் தனிச்சு போட்டி போட்டுச்சு. 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு போட்டி போட்டு 4.37 விழுக்காடு வாக்கள் தான் பெற்றுச்சு. மத்திய ஆளுங்கட்சி ஆனா தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டி போடுது. தனிச்சு போட்டி போட்டு வெறும் 4.5 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு. திரும்ப அதே காங்கிரஸோட இந்த திமுக சேர்ந்துக்குச்சு. அந்த காங்கிரஸ் கட்சி தமிழர் தாயகத்துல அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி. அந்த காங்கிரஸ, செத்து போன காங்கிரஸ உயிர்ப்பிக்கக்கூடிய வேலையை விஜய் செய்தாப்புல. என்ன பண்றாரு, காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் உருவாக்குறாப்புல. தாவேகாவோட அமைச்சரவையில காங்கிரஸ்காரங்க அமைச்சரா இருப்பாங்க. செத்து போன காங்கிரஸை உயிர்ப்பிக்கிற இன துரோகத்தை விஜய் செய்ய போறார். எதுக்கு காங்கிரஸ்? 67 காங்கிரஸ் வீழ்த்தப்படுது. திமுகவால காங்கிரஸ் அன்னைக்கு 67 வீழ்த்தப்படுது. அன்னைக்கு காமராசர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனா காமராசர் இறந்து போறப்ப காங்கிரஸ் ஒரே காங்கிரஸா இல்லை. இறந்து போறப்ப காமராசர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ். அன்னைக்கு இந்திரா காந்தி இருந்தது இந்திரா காங்கிரஸ். காமராஜர் இறந்து போனப்ப ஒரே காங்கிரஸ்ல ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். ஆனா அவர் இறப்புக்கு பிறகு அதை ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இப்ப பார்த்தா இந்திரா காங்கிரஸும் இல்ல, இத்தாலி காங்கிரஸ், இத்தாலி சோனியா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இந்த இனத்தை அழிச்ச படுபாத காங்கிரஸ்.
அந்த காங்கிரஸை கொண்டாந்து அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சு அந்த காங்கிரஸுக்கு அமைச்சர்கள் இடம் தர்றேன்னு விஜய் சொல்றாருன்னா வேற என்னன்னு சொல்றது? அண்ணன் சீமான் வந்து விஜயோட பேசினாங்க. எப்படின்னா ஒரு 1.5 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கூட அண்ணன் வந்து பேட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜயோட பேசிட்டு இருக்கிறப்ப அண்ணன் எல்லா அரசியல் சூழலையும் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அண்ணா நம்ம காங்கிரஸோடு போனா எப்படின்னா இருக்கும் அப்படின்னு கேட்டாப்லையா விஜய். அண்ணா அதுக்கு விளக்கி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன மாறுபாடு, எல்லா தீமைகளின் தொடக்கமா வந்து காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் தொடங்கி வைக்குது, பாஜக வந்து அதை முடிச்சு வைக்குது, காங்கிரஸ் பெற்றெடுக்குது, பாஜக வந்து வளர்த்தெடுக்குது அப்படின்னு விளக்கி பேசினாங்க. அப்ப காங்கிரஸோடு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சப்பவே அண்ணன் சீமான் வந்து விஜயோட அரசியல் குறித்தான ஒரு மதிப்பீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அதே காங்கிரஸோட கூட்டணி போட்டு அமைச்சர்கள் இடம் தர்றேன் அப்படிங்கிறாப்புல. இதுல நமக்கு ஒன்றும் பெரிய வியப்புக்கு இடம் இல்லை. ஏன்னு வைங்களேன், கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி வந்து பெரிய பங்களிப்பை கடந்த காலத்துல பண்ணவர். கு ராமகிருஷ்ணன் பெரிய பங்களிப்பை கடந்த காலத்துல பண்ணவர். அந்த கு ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி எல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுறாங்க. ஏன் பல நெடுமாறன் ஆதரிச்சு பேசுறாரு, தியாகு ஆதரிச்சு பேசுறாரு. பல நெடுமாறன், தியாகு, கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன் எல்லாரும் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? பாஜக வந்துடும், எத்தனை காலத்துக்கு ஈழத்தையே பேசுவீங்க, ஈழத்தை வச்சு இந்த நிலத்தோட அரசியலை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. கொளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணனும் தியாகுவும் நெடுமாறனுமே காலப்போக்கில் காலாவதி ஆகி போன பிறகு விஜய்க்கு அடிப்படையிலேயே இன உணர்வுன்னு கிடையாது. மே 18, 2009 ஈழ பேரழிவு நடக்குது, முடியுது. மே 18, செப்டம்பர் மாசம் போய் ராகுல் காந்திய விஜய் பார்க்கிறாப்புல. ராகுல் காந்தி பார்க்கணும்னு கூப்பிடுறாராம் யார? விஜய. இவர் உடனே இப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்காது அப்படின்னு போய் பார்த்து வந்த பிறகு சொல்றாப்புல, அவர் பார்க்கணும்னு கேட்டாரு. நான் முதல்ல கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன், அப்புறம் உண்மையிலே கூப்பிடறா தெரிஞ்ச உடனே இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது, ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். மாற்றத்தை கொண்டு வர வந்து உழைச்சிட்டு இருக்காரு, பாடுபட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கிறாப்புல. அவரை சந்திச்சது எனக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமையா. எப்ப? மே மாசம் இனப்படுகொலை நடக்குது 2009. செப்டம்பர் மாசம் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்து அவரை பார்த்தது வந்து பெருமை. எனக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமைன்னார் 2009 கூச்சநாச்சம் இல்லாம. அப்படிப்பட்டவர் 2026 கூட்டணிக்கு போனதுலையோ அமைச்சர்ல இடம் தர்றேன் அப்படின்னு சொன்னதோ பெரிய வியப்புக்கு இடம் இல்லை. அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஜனநாயக துரோகமும் பண்றாரு, இன துரோகமும் பண்றாரு. அதனால இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த ஆட்சியை மதிப்பிடுறதுக்காக இந்த காமராசர் காலத்தை சொல்லுவாங்கல்ல, அண்ணா ஆட்சி அமைச்ச உடனே நாங்க விமர்சிக்க மாட்டோம், இது தேனிலவு காலம், 6 மாத காலம் நாங்க பேசாம இருப்போம், 6 மாத காலம் வந்து அவங்க நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான காலம், 6 மாதம் கழிச்சுதான் நாங்க விமர்சிப்போம்னாங்கல்ல. அப்படிலாம் 6 மாத காலம்லாம் தாவேக்காவோட இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு காத்திருக்க தேவையில்லை. இந்த 6 நாட்கள்லயே இந்த ஆட்சியோட திசை வழி போக்கு தெரிஞ்சு போச்சு. இது எந்த முட்டுச்சந்தில போய் நிக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு பக்கம் ஜனநாயக துரோகம், இன்னொரு பக்கம் இன துரோகம். இதை செய்யக்கூடிய தாவேக்காவை புரட்டி எடுப்பதுல எந்த தவறும் இல்லை.